இந்த தவறை மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு படித்து அப்போவே சொன்னேன். ஆனால் அந்த தவறை கரெக்டாக இந்தியா பண்ணிட்டாங்க. கூடவே சூர்யாவும் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு போட்டிக்கு பிறகு ரொம்பவே கொந்தளிச்சு பேசியிருக்காருங்க ரோஹித் சர்மா. தோல்விக்கு முக்கிய காரணம் இதுதான். கண்டிப்பாக இதை மட்டும் இந்தியா செஞ்சுருந்தா இந்த ஒரு போட்டியை அசால்ட்டாக எளிமையாக வெற்றி பெற்றுக்கலாம் அப்படின்ட்டு ரோஹித் சர்மா பேசியிருக்காருங்க. நம்ம சேனல் கேட்சி புதுசாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறதுன்னா பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் அப்படின்னா நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நிறைய பேர் லைக் பண்ணால் பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி மேட்ச் பார்த்துருப்பீங்க. இந்தியாவோட முதல் போட்டி குரூப் சுற்றில் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக இந்தியா களம் இறங்கியிருந்தாங்க. இந்த ஒரு போட்டியில் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்தியா தவறு மேலே தவறு செஞ்சு இந்த ஒரு போட்டியை மிகப்பெரிய தோல்விக்கு முன்வந்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதாவது ரோஹித் சர்மா சொல்லியிருக்கார் ஆல்ரெடி, இந்த மாதிரி தவறு பண்ணக்கூடாது, இதை மட்டும் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு படித்து சூர்யாட்ட சொல்லியிருக்காரு, கௌதம் கம்பீர்ட்டு சொல்லியிருக்காரு. ஆனால் அதெல்லாம் கேட்காம இப்போது அந்த தவறு மிகப்பெரிய தோல்விக்கு நிற்கிதுங்க. அப்படி என்ன தவறு அப்படின்னா, பிளேயிங் லெவலில் எந்த ஒரு மாற்றமே பண்ணாமல் இந்தியா களமிறங்கியிருந்தாங்க. அபிஷேக் சர்மாவை மாற்றம் பண்ணுவாங்க எதிர்பார்த்தோம், ஆனால் அதையும் பண்ணல. அதாவது இந்த ஒரு பிச்சு கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஸ்பின்னருக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும். அதேமாரி பேஸ் பவுலிங்க்கு ஒரு கட்டத்தில் நல்லாவே ஆப்டாக இருக்கும். ஆனால் ஸ்பின்னிங் இன்றைக்கி பொறுத்தவரையும் எதிர்பார்த்த நம்மளோட வருண் சக்கரவர்த்தி இன்றைக்கி அந்தளவுக்கு பவுலிங் வெளிப்படுத்தலைங்க. கிட்டத்தட்ட 4 ஓவர் முடியல 47 ரன் கொடுத்து மிகப்பெரிய எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காரு. ரன்களை அதிகமாக விட்டு கொடுத்துருக்காருங்க. அங்கே தான் ரோஹித் சர்மா ஒரு பாயிண்ட்டை வச்சுருக்காரு. அதாவது இந்த ஒரு போட்டியை பொறுத்தவரை வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக அக்ஷர் பட்டேலுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கணும். ஏன்னா 2024 உலகக்கோப்பையில் இதே கிரவுண்டில் இதே டீமுக்கு எதிராக அக்ஷர் பட்டேல் செம்மையாக பேட்டிங் வெளிப்படுத்தியிருந்தார். பவுலிங்கும் செம்மையாக போட்டிருந்தாருங்க. அதனால் கண்டிப்பாக ப்ரெஷர் அவருக்கு நல்லாவே தெரியும். இந்த ஒரு வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தி இவரை டீமுக்குள்ளே கொண்டு வாடா அப்படின்ட்டு ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு கௌதம் கம்பீர்ட்ட. ஆனால் அதெல்லாம் கேட்காம நம்மளால் வாஷிங்டன் சுந்தரை இறக்கி விட்ருக்காங்க. அவர் பெருசாக பேட்டிங்லையும் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல, பவுலிங்லேயும் பெருசாக போடலைங்க. கண்டிப்பாக அக்ஷர் பட்டேல் இருந்திருந்தாருன்னா பவுலிங்கும் கரெக்டாக போட்டிருப்பார். இன்றைக்கி வருண் சக்கரவர்த்தி செம்மையாக அடி வாங்கியிருக்கார் இல்லையா, அதனால் அக்ஷர் பட்டேல் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக அதை மேனேஜ் பண்ணியிருப்பார். ஒரு கட்டத்தில் மேட்சையும் கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இந்தியா மிகப்பெரிய தவறு பண்ணி இந்த இடத்துல மிகப்பெரிய கோட்டையை விட்டாங்க. நம்ம ஸ்பின்னர்ஸ் மிகப்பெரிய ஒரு ஸ்பின்னருங்க வருண் சக்கரவர்த்தி, அவரையே போட்டு வெளுத்துட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா பேட்ஸ்மேன்களை. இது மட்டும் இல்லாமல் இந்தியா பேட்டிங்கிலும் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. அதாவது ஓப்பனிங் பொறுத்தவரையும் அபிஷேக் சர்மா ஃபார்ம்லேயே கிடையாது. மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து மீண்டும் ஒரு ஃபெயிலியரு. அடுத்து 1 டவுனில் பொறுத்தவரையும் திலக் வர்மாவும் ஃபார்மில் கிடையாதுங்க. அப்படி இருந்தாலும் அவர் பெருசாக ரன்கள் அடிக்காமல் சுற்றி ஆட்டம் இழக்கிறாரு. அவர் ஒரு ஃப்ளாப்பு. அடுத்து அதாவது 5வதாக நம்ம ஹர்திக் பாண்டே கிளம்பி இறங்கியிருக்கணும். ஆனால் இன்றைக்கி வாஷிங்டன் சுந்தர் கிளம்பி இறங்கியார், அங்கேயும் ஒரு ஃப்ளாப்பு. இப்படி இந்தியா இவ்வளோ தவறு பண்ணால் கண்டிப்பாக கோப்பையை விடுறது மிகப்பெரிய கடினம் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா பேசியிருக்காருங்க. இந்த மாதிரி தவறு பண்ணால் கண்டிப்பாக இந்தியாவுக்கு மிகப்பெரிய கஷ்டம். அதாவது இந்த ஒரு டீம்கிட்ட இப்படி தோக்குறீங்களே அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இவ்வளோ வீக்னஸ் தெரிஞ்சும் இந்தியா தோக்குறாங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக இந்திய அணி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி கொந்தளிச்சிருக்காரு.